ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவும் நம்ம கூட ஒரு கஷ்ட காலத்துலேயும் நம்ம கூட யார் இருக்காங்களோ அவங்கள தான் எப்போயுமே நம்ம நம்பணும். சரியா? நம்ம ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம வசதியானதுக்கப்புறம் யார் வேணால் நம்ம பின்னாடி வரலாம். ஏன் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு காலையில் ஒரு வீடியோ போடுறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் மட்டும் நீங்கள் நம்பாதீங்க, கண்டிப்பாக அவரை மட்டும் சேர்த்துக்காதீங்க அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ காலையில் போட்டிருந்தோம். அதில் வந்து சில பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அண்ணா விஜய் அண்ணா ஆட்சி அமைக்கணும்னா கண்டிப்பாக நமக்கு பெரும்பான்மை தேவை. இப்போ நம்ம 108 தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திரும்ப அப்புறம் அந்த இந்திய கம்யூனிஸ்ட் முஸ்லீம் இவங்களாம் சேர்ந்தான காங்கிரஸ் இவங்களாம் சேர்ந்தான ஆட்சி அமைக்க வேண்டிய வேறு வழி இல்லைல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கரெக்டு தான், எனக்கு புரியுது. அதாவது நம்ம 108 இடங்கள் ஜெயிச்சிருக்கோம். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 இடங்கள் போயிடும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர் 2 தொகுதியில் இருக்கிறனால ஒரு இடம் போயிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சபாநாயகருக்கு ஒன்று போயிடும். ஸோ அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா 106 தான் வரும். ஒரு 12 தொகுதிகள் நமக்கு தேவை. இப்போது நம்ம 12 தொகுதிகள் நம்மளுக்கு வாய்ப்பு இல்லாமல் கிடையாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, நீங்கள் காங்கிரஸ் சேர்க்க போகிறீங்க, சரி விடுங்க. எனக்கு இல்லை, காங்கிரஸில் ஒரு 5 தொகுதி இருக்குது. பாமக ஒரு 4 தொகுதி வச்சுருக்காங்க. பாமக கூப்பிட்டுக்கலாம். ஸோ அப்படியே வந்து சின்ன சேத்தலை உங்களுக்கு வந்துடும். நான் வந்து திரும்ப மட்டும் தான் வேண்டாம் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதில் இன்னொரு உருப்படி போயிட்டு நீங்கள் அதிமுக கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அதிமுக தலைமை எடப்பாடி என்ன முடிவுக்கான்னு தெரில. உங்களுக்கு ஒன்று தோணலாம், அப்போ அதிமுக பிஜேபி இருக்கே, எப்படி இது விஜயவல் சேர்த்துப்பார் அப்படின்ட்டு. அதிமுக நினச்சா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி கண்டிப்பாக கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிமுக டிவிக்கு அப்படி சேர்த்துனா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து இந்த 5 வருஷத்தில் எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவி ஏதாவது கண்டிப்பாக கேட்பாங்க. எல்லாம் கொடுத்தா கூட அது பிரயோஜனமாக இருக்கும். அதிமுக கொடுத்தா, அதிமுக பிஜேபியை கழட்டி விட்டுட்டு விஜயோட சேர்ந்துச்சு அப்படின்னா, ஆதரவு கொடுத்துச்சு அப்படின்னா, அதிமுகவுக்கு நம்ம கொடுக்குற அந்த பதவியில் அமைச்சர் பதவி தான் பார்த்தீங்கன்னா பிரயோஜனமாவது இருக்கும். இந்த அமைச்சர் நடத்துறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு, அதாவது நம்ம அமைச்சரவையில் சட்டமன்றத்தில் போயிட்டு நம்ம வந்து திமுக சமாளிக்கும் போது சண்டை போடும்போது அது கொஞ்சம் பக்கபலமாக இருக்கும். ஆனால் அதே இது பார்த்தீங்கன்னா இந்த இப்போ காங்கிரஸ் விசிகே இந்த குரூப்புகள் திமுக உள்ள குரூப்புகள் அப்படியே வந்து சேர்ந்து வச்சுக்கலாம். காங்கிரஸ் ராகுல் காந்தி சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்காரு, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறன்னு அவர் நினைக்காருன்னு வச்சுருங்களேன், சின்ன விஷயம் தான். ஆனால் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த திமுகட்ட இவங்க பேச்சை கட்டிட்டு இவங்க வந்து நம்மளை வந்து விட்டுட்டு ஓடுறதுக்கு எப்போ ரெடியாக இருப்போன்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. நம்மளை படுகொலி தள்ளிட்டு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் விசிகேவெல்லாம் ஒரு போலும் நீங்கள் நம்பவே முடியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது இவங்களாம் வந்து என்ன திக்குன்னே இருக்கும். இந்த 5 வருஷம் கொண்டு போகிறதே பெரிய சங்கடமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விசிகள் திருமணம்னு ஒன்றா ரெண்டு இது வச்சிருக்காரா, இதுக்காக அவர் வந்து ஒன்று கேட்பார். அதாவது விஜய் அவர்கள் ஆரம்பத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்குதானம் சொல்லும் போது வந்தால் அதுக்கு ஒரு மதிச்சு கொடுத்துருக்கலாம். அப்போல்லாம் தொடர்ந்து நேற்று வரைக்கும் உட்காந்துட்டு உங்களை விமர்சித்து நீங்கள் பாஜக எவன ஆள், நீங்கள் அப்படி எவன ஆள் இப்படின்னு 1008 விமர்சனங்கள் கேவலப்படுத்திட்டு நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து விஜயெல்லாம் விமர்சிக்கல, நாங்கள் பாஜக உள்ளே வரக்கூடாதுன்னு நாங்கள் எங்களை முன் வச்சோம் அப்படின்னு மாற்றி அடிக்க விட்டுறாருங்க அது திருமாவளவன். அது எப்படி? அது ஏன்னா திருமாவளவனுக்கு இப்போ ஒன்றுமே கிடையாது. எப்படி தேமுதிகங்கிற ஒரு கட்சிக்கு ஒன்றுமே கிடையாதோ அதே மாதிரி திருமாவளவனுக்கு எல்லாம் போச்சு. ஸோ அங்கே ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் கூட்டு கடைசி நேரத்தில் அவங்கள கூட்டி இப்போ விஜயவர் தான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி ஆகுது. இப்போ கொடுத்தாரு அப்படின்னா அதை வச்சு அவங்க. ஸோ நான் என்ன சொல்ல கேட்டிங்கன்னா, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் பாமக இது வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் எந்த இடத்துலையாவது விஜயவரில் தரைக்குறோ விமர்சனம் பண்ணியிருக்காரா? இந்த அளவுக்கு திருமாவளவன் அவர்களுக்கு யாருமே விமர்சனம் பண்ணது கிடையாது எனக்கு. ஸோ எடப்பாடி பழனிசாமிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆரம்பத்தில் அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கெலாம் நீங்கள் அவரோட கூட்டணி வரைக்கும் நினச்சிட்டு ரொம்ப ஆதரவு கொடுத்து பேசலாம். லாஸ்ட்டில் தான் விமர்சனம் பண்ணார், அப்போலாம் ரொம்ப ஆதரவு கொடுத்தார். நான் என்ன சொல்ல கேட்டிங்கன்னா, எப்போவுமே நம்ம ஆரம்பத்தில் விஜய் அவர்கள் வச்சு பெறுவாரா இல்லையா அப்படி தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம மேலே ஒரு மதிப்பு மரியாதை வச்சு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறவங்க நம்ம வந்து கொஞ்சம் மதிக்கணும்னு நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா இது நடக்குமா நடக்காது தெரியாது. ஆனால் அதிமுக பாஜகவை கழட்டி விட்டு விஜயவர்லன் ஆதரவு கொடுக்கதா வந்து விஜயவர்லா வந்து சேர்ந்துச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அவங்ககிட்ட ஒரு 50 இருக்குது, இங்கே 108. அப்போ கணக்கு போட்டு பாருங்கள் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள் சட்டமன்றத்தில். அது நல்லா இருக்கும், எந்த ஒரு பயமும் வேண்டாம். அதிமுகவுக்கும் திமுக தான் எதிரி. ஸோ அதனால் நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இப்போ வந்து விசிக காங்கிரஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலங்காலமாக திமுகவட்டியே குதிரை ஏறி பயணிச்சவங்க. இவங்க எப்போ நம்மளை வந்து நட்டத்தை தள்ளிட்டு போவானே சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதை மீறி விஜயவல் என்ன முடிவு எடுக்காரோ நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இதான் என்னுடைய இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முக்கியமாக நம்ம வீடியோ பதிவு போட இன்னொருத்தருக்கு காரணம். அதை யாருன்னு கேட்டிங்கன்னா ரங்கராஜ் பாண்டே. இவர் மேலே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதிப்பு மரியாதை. இந்த மனுஷன் வார்த்தையை லேசாக விட்டுறக்கூடாது. இவர் வந்து ஒரு கரெக்டான ஒரு சொல் தான் அப்படி தான் அப்படி நிற்கக்கூடிய ஆள் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் அவரே இன்றைக்கி மாற்றி முரண்பட்டு ஒரு பேச்சு பேசுகிறாரு. அது வந்து நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாதா இல்லை. அதாவது நான் 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன், வீடியோ போட்டிருந்தேன். அதாவது ரங்கராஜ் பாண்டே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அரசியலே பேசக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் சவால் விட்டார்ல, 10 தொகுதியில் விஜயவல் ஜெயிச்சிட்டாரு தனியாக நின்று அப்படின்னா நான் அரசியல் பேச மாட்டேன் அப்படின்னு கெத்தாக சொன்னார். அதுக்கு அப்படின்னா நீங்கள் சொன்னாலும் நீங்கள் வந்து அரசியல் பேசக்கூடாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பொது இதில் நான் தெரியாமல் சொல்லிட்டப்பா
மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அரசியல் பேசுங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையே அரசியல் பேசுகிறது தானே, அவர் ஜேர்னலிஸ்ட் தானே, பேசுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அவர் நேற்று வீடியோ போடவே இல்லை, இன்னைக்கு போட்டிருக்காரு. இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் முதல் கேள்வியே அவங்கள பேட்டி எடுக்கிறவங்க கேட்குறாங்க, இப்படி சோசியல் மீடியா ஃபுல்லாக விஜயோட ஆதரவு உங்களை கேள்வி கேட்டே இருக்காங்க, ட்ரோல் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன போய் சொல்றீங்கன்னு கேட்டால், இல்லை ட்ரோல் பண்ணுறது புதுசு கிடையாது, என்ன இப்படி ட்ரோல் பண்ணுவாங்க, நான் அடுத்த வேலையை பார்த்துட்டு இருப்பேன், அதெல்லாம் புதுசு கிடையாது, இதில் ரோசப்படக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, எவ்வளோ கருத்து கணிப்புகள் தப்பாக இருக்குது. இப்போ எடுத்த கருத்து கணிப்பில் இந்தியா டுடே சொன்னது மட்டும் தான் நிஜமாக இருக்குது, மற்ற எல்லா கருத்து கணிப்புமே பொய்யா இருக்குது. விஜயே நினச்சிருக்க மாட்டார் இவ்வளோ கூட ஜெய் பண்ணிட்டு. ஸோ அதனால் நான் நினச்சாலும் ஒன்றும் தப்பு கிடையாது, கருத்து கணிப்பில் மாறுறது சகஜம் தானே, அதுக்கெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுமா, நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு போகணும் அப்படிங்க. நான் என்ன கேட்குறேன்னா, மிஸ்டர் ரங்கராஜ் பாண்டே அவர்களே, கருத்து கணிப்புகள் தவறாகிறதுல தப்பு இல்லை, மாறும். எல்லாருமே சொன்ன மாதிரி அச்சடிச்சோட ஒரு ரிசல்ட் கிடைக்காது. ஆனால் நம்ம அந்த பேசும்போது தோரணையாக சவால் விடுறது ஒன்று இருக்குது. இங்கே உங்களை மாதிரியே ஜேர்னலிஸ்ட் எவ்வளோ பேர் விஜய் அவர்கள் இவ்வளோக்குள்ள ஜெயிப்பான்னு சொல்லவே இல்லை, எல்லாருமே தோத்துருவாரு, என்ன ஒரு 2 சீட்டு பிடிப்பாரா 10 சீட்டு அப்படி தான் சொன்னாங்க. ஏன் மக்களுக்கே நிறைய பேர் விஜய் அவர்களுக்கு முதலமைச்சர் ஆவாரங்கிற நம்பிக்கை உண்மையாக இருந்திருக்காரு, ஒரு டவுட் இருந்திருக்கும், எனக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ அது வேற. ஆனால் ஒரு தோரணையை உட்காந்துக்கிட்டு 50 இல்லை 30 இல்லை 10 சீட்டு ஜெயிச்சுட்டும் அரசியலே பேசலை அப்படிங்கிறது என்ன தெரியுமா, ஒரு ஆணவத்தில் கெத்தான் இத்தனை சர்வீஸில் நான் அடித்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. அப்போது அந்த வார்த்தையை பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேசிருக்கணும். அப்போ அது நடக்கலை அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்குண்டான ஒரு இது ஓரளவாக ரெஸ்பெக்ட். நீங்கள் அதாவது ஒரு 3ஆம் தர பேச்சாளர்னா நம்ம கண்டுக்க மாட்டோம். நீங்கள் இவ்வளோ பெரிய மனுஷன், உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஏன்னா எதிர்காலியில் உட்காந்து நீங்கள் அப்படி பேட்டிலாம் நம்ம பார்ப்போம், பயங்கரமாக அனல் பறக்க, ஒரு வார்த்தையை விட்ட நீங்கள் விட மாட்டீங்க, அவ்வளோக்குள்ளே குந்தளிச்சு இந்த மாதிரி சிங்கம்லாம் போட்டு போட்டு பொழப்பீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சரியாக பேசணும். அப்படி பேச தவறிட்டா ஒத்துக்கிற மனப்பான்மை இருக்குல்ல, ஆமாம் நான் சொன்னது தவறிட்டு மன்னிச்சு ஏதாவது ஒன்று இல்லைன்னா நீங்கள் அந்த வார்த்தையை விட்டுறக்கூடாது, தோரணையாக உட்காந்து விட்டீங்கல்ல. அதாவது நீங்கள் எப்பவுமே விஜய் அவர்களை விமர்சித்து விஜய் அவர்களை ரொம்ப இதெல்லாம் பண்ணி சொல்லலை, நீங்கள் விஜய் அவர்களை நல்லா பாராட்டியிருக்கீங்க, அவர் எல்லா இடத்துலையுமே கரெக்டாக தான் எல்லா இடத்துலையும் அவரை சொல்லியிருக்கீங்க. அதிலலாம் எனக்கு இல்லை, மற்றவங்க இதை விட கேவலம் விமர்சிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களாம் பார்த்தீங்கன்னா யாருமே விஜய் அவர்கள் இதை பண்ணிட்டா நான் எப்படி அரசியல் விட்டே போயிடுவேன், பேச மாட்டேன் அப்படி தோரணையான சவால் விடலை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் கேட்குறேன், ஒன்ஸ் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 10 இடங்களுக்குள்ளே வாங்கியிருந்தாருன்னா இதே நீங்கள் என்ன மாதிரி கற்று காமிச்சிருப்பீங்க. உங்களுடைய அந்த வீடியோ மட்டும் ஷார்ட்ஸாக எடுத்து போட்டு பரப்புன்னு உங்களுடைய ஆட்களை வச்சு பரப்பி தள்ளியிருக்க மாட்டீங்க. பார்த்தீங்களா சாணக்கியா ரங்கராஜ் பாண்டேனா பாருப்பா, அவங்களுடைய அப்படி ப்ரெடிக்ஷன் என்ன மாதிரி இருக்கு பாரு, சொல்லி அடிச்சாரு பாரு. அவர் யாரு, இப்படி பீத்திருப்பீங்களா மாட்டீங்களா? அப்போ அவ்வளோக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தர், அப்போ அதை கொஞ்சமாக அதுக்கு போய் மரியாதை கொடுத்து ஆமாப்பா அப்படின்னு சொல்கிற மனப்பாங்க வேணும்ல. அது என்ன இதெல்லாம் ரோசா பார்க்க முடியுமா? அப்படியே எதுவுமே பேசக்கூடாது. அப்போ உங்கள் பேச்சுக்கு யார் நம்புவா, உங்களுடைய ப்ரெடிக்ஷனை யார் நம்புவா? ஒன்று ஜெயிச்சாலும் எப்படி நம்ம சொல்கிறது கரெக்டாக, அப்போ அந்த கிரெடிட்டிங் நம்பிக்கைத்தன்மை எப்படி வரும்? இனிமேல் ரங்கராஜ் பாண்டே பேசுறதுக்காக நம்பிக்கைத்தன்மை வருமா நம்மளுக்கு? ஆமாம் அந்த சொல்லுவோம், அந்த சொல்ல நடக்கையா போகுது அப்படிங்கிற மாதிரி போக மாட்டோமா நாங்கள்? அப்படி தான் போவோம். ஏன்னா இப்போ இட்ஸ் பிரசாந்த் ஒருத்தர் யூடியூபர் இருப்பா, அவரு ஒரு சவால் விடுறாரு, விஜய் தனியாக 30 தொகுதி ஜெயிச்சிட்டா நான் மொட்டை போடுறேன் அப்படின்ட்டு. தோத்துட்டாரு, ஆளாக மொட்டை போட்டு இன்னைக்கு யூடியூப் பேட்டி கொடுக்காருங்க. ஆமாங்க நான் சொன்ன செய்யணும்ல, நான் சொன்னேன், அது என் கணிப்பு தவறாயிட்டு நான் சவால் விட்டேன், செஞ்சுட்டேன். அதாவது ரசிகர்கள் ஆதரவாளர் விஜயோட ஆதரவாளர் வேண்டாம் அதுக்கெல்லாம் போக வேண்டாம் ஐயா முடிய அப்படி சொன்னாலும் கேட்காம தான் குச்ச உணர்ச்சி குத்தி அந்த இட்ஸ் பிரசாந்த் வாக்கு சொல்லிக்கு நேரத்த மாதிரி நான் மொட்டை போட்டுருக்கு. நீங்கள் அதுக்காண்டி அரசியலே பேச வேண்டாம்னு சொல்லலை. சரி உங்களுக்கு அதை ஒரு மன்னிப்பதே இல்லை, ஆமாப்பா ரசிகர்களை தோழர்களே நான் தவறாக சொல்லிட்டேன், ஆமாம் என் கணிப்பு தவறாயிடுப்பா மன்னிச்சிருங்கப்பா, அதை கூட சொல்ல மாட்டாராம். இது என்ன ரோசா போடுறதுக்குன்னு கேட்டு போவாராம். என்னையா இவ்வளோ நாள் அவங்கள ஒரு அரை மாதிரி பார்த்துருந்தோமே, இப்படி மொக்கத்தனமாக ஏன் கேட்குறேன் என்னது சொல்ல. அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசும்போது டக்குன்னு ஒரு மைண்டில் ஒரு ஞாபகம் வந்துச்சு. அதாவது இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஆபாச பேச்சில் இருக்கிற டிஎம்கேல அந்த ஆள் இப்போ தான் ரீசெண்டாக அதோட ட்ரோல் தான் பார்த்துட்டு இருந்தேன். அதாவது நாங்கள் 75 வருஷமாக கட்சி ஆரம்பித்து நடத்திட்டு இருப்போமா, நேற்று கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி முதலமைச்சர் ஆகணுமா, நாங்கள் 75 வருஷமாக கட்சி நடத்திட்டு இருக்கோங்க, நாங்கள் குச்சை சோழி சப்பிட்டா போடுவோம் அப்படின்னு கேட்டது மைண்டில் வந்துச்சு. எங்கேயா அந்த ஆள் இப்போ காணவே இல்லையே, இருக்காரு இல்லையா அந்த ஆள்? இப்போ இவ்வளோக்குள்ள சம்பவம் நடந்திருக்கேன், இதுக்கெல்லாம் எப்படி அந்த ஆள்லாம் ரியாக்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரில. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஓடி ஒழிஞ்சிட்டாங்க. இதில் வேற பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி கதல், அதாவது விஜய் அவரில் ரொம்ப, அதாவது நான் விமர்சனம் பண்ணவங்களாம் பல்லுக்குள்ள ரொம்ப அநாகரிகமாக அவதூறாக ரொம்ப இழிவாக விமர்சனம் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட நம்மளால் பதில் கொடுக்காம இருக்க முடியல. அதில் கேட்டிங்கன்னா சேரன் பேசாத பேச்சா, அதாவது ஒரு சினிமா துறையிலேருந்து தான் அவர் வாராரு. அப்போ அந்த சினிமா துறையில் இருந்து அவர் வாராரு, அப்போ நம்ம துறையிலேருந்து ஒருத்தர் வாராரு, சரி ஜெயிக்கிட்டோம் அப்படிங்கிற என்னெல்லாம் கிடையாது. மட்டமாக அவ்வளோ பேரும்
சொல்லி வச்ச மாதிரி அவ்வளோ பேரும் எஸ்வி சேகர் அம்பன் எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க. இதில் ஒரு ஹைலைட் என்ன கேட்டிங்கன்னா, தன்னோட இதுக்கு யார் ரஜினிகாந்த், அதாவது இப்போ அவர் வாழ்த்து சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் மேலே தனிப்பட்ட இந்த இதுவும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் வந்து விஜய் வச்சு பிரச்சனை வாழ்த்து, ஆனால் விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்த நாள்லேருந்து எந்த ஒரு விஷயத்துக்கு கட்சி ஆரம்பிச்சதுக்கு கூட அவர் வாழ்த்து சொன்னது கிடையாது. ஓகேவா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பங்குக்கு அந்த ஆதவர்ஜனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎம்கே தான் காரணம், அவரும் வந்து நான் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்தார், ஆனால் இவங்க பண்ணதில் போயிட்டாரு திரும்பி அப்படின்னு சொன்னது பெரிய குற்றமாயிட்டான். அதுக்கு காத்திருந்து காலம் பதிவு சொல்லும். என்னத்தை பதிவு சொல்லிச்சு? என்ன பூச்சாண்டி காட்டினீங்க அவ்வளோ பேரும்? நீங்கள் ரஜினியே ஏற்றுட்டீங்களா? ரஜினி ரசிகன் உங்கள் சும்மா மாட்டான் ஆனே போன என்ன நினைக்கிறேன், என்ன நினைக்கிறேன், எவ்வளோ பூச்சாண்டி காட்டினீங்க. அதாவது இது மட்டும் இல்லை, ரஜினிக்கு முழுக்க விஜயவர்கள் மேலே வந்து ஒரு 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 வெஞ்சன்ஸே இருந்துச்சு. அதனால தான் அந்த காக்கா கழுகுலேருந்து எல்லாமே அவர் ஆரம்பிச்சு விட்டது எல்லாமே. இப்போ எல்லாத்துக்கும் முச்சுப்புள்ள வச்சுட்டாரா? இப்போ எனக்கு என்ன ஒன்று நடக்குன்னா, இப்போ கமலஹாசனும் வாழ் சொல்லியிருக்காரு, கமலஹாசன் அங்கே மொரட்டடி அடிச்சுட்டு இருக்காரு. இப்போ எனக்கு என்னன்னா, நீங்கள் நல்லா பார்த்துட்டு இருப்பீங்க, ரஜினிகாந்த் கமலஹாசன் ரெண்டு பேரும் எப்போதும் இந்த சினிமா துறையில் இருக்காங்க, இன்னும் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்கள பார்த்து சினிமா துறைக்குள்ள வந்த விஜய் அவர்கள் அவங்க கூட நடித்து அவங்கள தாண்டி வசூல் மன்னனாகி நம்பர் 1 பொசிஷன் வந்து இன்னைக்கு அந்த துறையை விட்டுட்டு அரசியல்னு ஒரு துறையில் வந்து ரஜினிகாந்த் நினச்சி பார்த்த விஷயம், அவர் பயந்து பின்வாங்கின விஷயம், அதில் வந்து சாதனை படைச்சு இன்னைக்கு 2 வருஷத்தில் முதலமைச்சர் ஆகிட்டார். எங்கே போயிட்டார்? நீங்கள் ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு ஒரு குடும்பம், ஒரு திமுக அந்த மக்களுக்கு எதுவுமே பண்ண, அந்த மக்களை விரோதியாக கூட திமுக குடும்பத்தில் இன்னுமே அடைக்கலை போந்துட்டு அவங்களுக்கு செம்படிச்சு முட்டு கொடுத்துக்கிட்டு, நல்லா பாருங்க இவங்க வயசு என்ன, இவங்க 2 பேர் சேர்ந்து நடிக்கிற படத்தை தயாரிக்கிறது யாருன்னா உதயநிதியோட மகன் இன்பநிதியோட வயசு என்ன, இவங்களோட அதாவது இன்னும் அவங்களோட முட்டு கொத்துட்டுமியா. இதில் இன்னொரு ஹைலைட் என்னன்னா, ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு மீம்ஸ் வந்துருச்சு இந்த அவர் விஜய் அரசில் வந்த உடனே, அதெல்லாம் நல்லா இருக்கும். அதை நினச்சி பார்த்தேன். என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ரஜினிகாந்த் கமலஹாசன் சேர்ந்து ஜெயலலிதாவில் இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷன் எதுவும் நடத்தினா நினைக்கிறேன். அப்போ ஜெயலலிதாவில் நடுவில் இருப்பாங்க, ஒரு பக்கம் ரஜினிகாந்த் ஒரு பக்கம் கமலஹாசன். இப்போ சிஎம் விஜய், இப்போ விஜய் அவர்களுக்கு ஒரு விழா எடுக்கீங்க, விஜய் அவர்களும் முதலமைச்சர் நடுவில் உட்காந்துருப்பாரு, ஒரு பக்கம் ரஜினிகாந்த் ஒரு பக்கம் கமலஹாசன். எப்படின்னு நினச்சி பாருங்க, செமையாக இருக்கும்ல. அதாவது அந்த துறை சினிமா துறையிலேருந்து மட்டும்தான், அதாவது நல்ல உள்ளவங்க இருக்காங்க நிறைய பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் அப்போ சொல்கிறதுக்கு தயங்கிட்டே இருந்திருக்காங்க, விஜய் ஜெயிப்பாரா மாட்டான்னு தெரியாமல் நம்ம திமுகவை பகிர்ச்சிடக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் அதுலேயுமே சில பேர் வெளியிலேருந்து அப்போயே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் சீரியலில் உள்ளவங்க, அதாவது சின்ன திரை நட்சத்திரம் எல்லாருமே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. பெரிய திரையில் நிறைய பேர் சப்போர்ட்டாக வர்றதுக்கு பயந்துக்கு சொல்லாமல் தான் இப்போ எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த வெளியே வந்து சொல்ல முடியல. எப்பவுமே ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல, விஜய் ஜெயிச்சுட்டார் சீமானவொன்னே இப்போ தான் முதல் முறை நிறைய பேர் சொல்ல ஆரம்பிக்காங்க வெளியில் வந்து உண்மையை. அதாவது சினிமா துறைக்கு வந்தீங்கன்னா ஒரு சுதந்திர நாள் இன்னைக்கு, எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா திமுகங்கிற ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தோம்னா அந்த திமுக ஒட்டுமொத்தமாக அந்த சினிமா துறையே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு எதுவுமே சுதந்திரமாக பண்ண முடியாது போல, எல்லாத்துலையும் அடக்குமுறை பண்ணுவாங்க போல. ஒரு படம் தயாரிக்கிறது, ஒரு படம் வெளியிடுறது, எல்லாத்துலையும் அவங்களுடைய இடர்பாடு இருக்கும் போல. அதை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசிவா அவர் சொல்கிறாரு. ஸோ நிறைய பேர் இப்படி சொல்கிற போது பார்க்கும்போது அந்த சினிமா துறைக்கு ஒரு விடிவாளம் கொடுத்துருக்காரு விஜய். அப்படி தான் சொல்லணும். அவருக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே கொடுத்துட்டாரு. அது வேற விஷயம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதாவது ஒரு பேச்சு இருப்பே கிடையாது. அது இவங்களை ஏற்றி பேசிட்டா உடனே பார்த்தீங்கன்னா உள்ள தூக்கி போட்டுருவாங்க. அது ஒரு கருத்து சுதந்திரம் தமிழ்நாட்டில் அது கூட கிடையாது. ஒரு பேச்சுக்கு, அதாவது கொள்ளையடிச்சவன் என்னென்னமோ பித்ராட்டம் பண்ணியிருப்பான், அவனை கைது பண்ணுறதுக்கு இந்த அரசு பாஞ்சிட்டு போகாம தெரியாது. விட்டு போட்டவன் ஏதாவது விஜய் பேசினவர், அதாவது வரதராஜன், அவர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரி, அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி உள்ள வச்சுட்டாங்க தெரியுமில்ல. ஸோ அப்படியே ஏன் பெலிக்ஸ் ஜெராய்டு இப்போ கடைசியில் சாட்டை சொல்கிற மாதிரிங்க, அவன் தான் வாயில வருது. அதாவது நம்ம சவுக்கு என்ன அப்படின்னு பெரிய குச்சம் என்ன பண்ணோம், சவுக்கு வந்து யார்கிட்ட காசு வாங்கிட்டு போய் அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் சவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பேசுனது தான், அதாவது திமுக எதிராக பேசுனது தான். கடைசியில் சுற்றி வளைச்சி சவுக்கை உள்ளே தூக்கி போச்சுட்டாங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு திமுக ஒரு அராஜகத்தை ஈடுபட்டுருச்சு, நமக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவங்களெல்லாம் அராஜக அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க வந்து பார்த்திங்கன்னா வீழ்த்துறதும், எப்படியாவது அவங்க நம்மளுக்கு எதிராக பேச விடாமல் அவங்கள வந்து அந்த நசுக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. இனிமேல் அதுக்குரிய விடிவுகள் வந்துட்டு விஜயில் அப்படிலாம் இருக்க மாட்டாருன்னு எல்லாருக்குமே தெரியும். சரி, ஏன்னா அவரையே கேவலமாக பேசுகிறவங்களாம் வந்து கண்டுக்காமல் போங்கடா பேசிட்டு போங்க அப்படின்னு கண்டுக்காம விட்ட மனசு தானே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு விடிவுகாலம் தமிழ்நாட்டுக்கு பிறந்திருக்கு சொல்லலாம். சரி, ஓகே. தமிழகத்தோட முதல்வர் விஜய் அவர்கள் நம்ம ஆட்சி அமைக்கிறத மட்டும்தான் பாக்கி, பெரும்பான்மை நிரூபிக்கணும். அதுக்கு ஆளுநர்கிட்ட 2 வார காலம் அவகாசம் கேட்டிருக்காங்க.
இதில் வேற இப்போ ஒரு நியூஸ் வந்துச்சு, நாளைக்கே ஆளுநரை மீட் பண்ண போகிறதுக்கு அனுமதி கேட்டுக்க தான் வருது. சரி எப்படியோ அவர் ஆட்சி அமைக்கணும். இதில் யார் யாரெல்லாம் கூட்டணி சேர்த்துக்கிட்டு ஆட்சி அமைக்க போகிறார் அப்படிங்கிறத ரொம்ப த்ரில்லிங்காக போயிட்டு இருக்கு. எந்தெந்த கட்சிகள் தான் அப்படின்ட்டு. இப்போ விஜயவர் ஜெயிச்சிட்டாரு, தன்னுடைய பலம் என்ன, தனியாக நின்று அப்படின்னு நிரூபிச்சிட்டாரு. இப்போ வருவாங்க படையெடுத்துக்கிட்டு. இதுக்கு முன்னாடி விஜயபல் சொல்லும் போது பெருசாக யாரும் நம்பலை, உதாசீனப்படுத்தாங்க. இப்போ ஜெயிச்சிட்டார்ல மனுஷன், தான் யாரும் காட்டிட்டார்ல தான் பவர் என்னன்னு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டு நான் வரேன் நீ வரேன் போட்டி போட்டு வராங்க. அதில் கரெக்டாக சூஸ் பண்ணி அவர் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆசை. ஓகேவா? சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கு, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்தது கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்து நம்முடைய வீடியோ வரும். ஓகேவா?